ஆப்கே அதாலத்தின் கேரளாவின் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் மீதுள்ள குற்றச்சாட்டு, இவர் இஸ்லாமியர்களின் பாரம்பரியத்தை இவர் கலைக்கிறார். இவர் கேரளாவுடைய சுன்னி லீடர். இவர் பேர் அப்துல் ஹமீத் ஃபைசி. அவர் சொல்றாரு, கவர்னருடைய பேரை கேட்டாலே அவர் முஸ்லிம்னு நல்லா தெரியுது. அவருடைய பேரோட அர்த்தம் அவருக்கு தெரியும். அவர் அல்லாவை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அவரை முஸ்லிமா ஏத்துக்க கூடாது. அவருடைய எண்ணங்களை சொல்ற அதிகாரம் அவருக்கு உண்டு. அதோட நான் ஒன்றும் அவர் வீட்டுக்கு போய் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் கேட்கலையே. அவர்கிட்ட மட்டும் இல்ல, யாருக்கிட்டையும் நான் சர்டிபிகேட்லாம் கேட்கறது கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க இது இஸ்லாம்ல ஒரு ரூல் உண்டா, நீங்க மத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாதான். ஆனா அவங்க சொல்றது, ஆரிஃப் சார் மற்ற ரிலிஜியனோட கோவில்களுக்கெல்லாம் போறாரு. அதுவும் குறிப்பா பிப்ரவரி 2022 பத்தி அவங்க சொல்றாங்க. பிப்ரவரி 22 பத்தி ஏன் சொல்றாங்க? 1980 கான்பூர்ல அவ்வளோ போட்டோஸ் எடுத்தேனே. சொல்ல போனா கான்பூர்ல நான் ஒரு கோயிலை விட்டு வைக்கலையே. கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேனே. 2022 எதுக்கு? கான்பூர்காரங்களை கேளுங்க. 1980 அப்போ நான் காங்கிரஸில் கான்பூரோட எம்பியாக இருந்தேன். 5 வருஷம் இருந்திருக்கேன். போய் கேட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 கோவிலை தவிர மற்ற எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமா நீங்க சபரிமலைக்கு போயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்க போட்டிருக்கீங்க, அங்க போய் பூஜை பண்ணிருக்கீங்க. அவங்க சொல்றாங்க இஸ்லாம்ல இதெல்லாம் அலோடு கிடையாது. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இப்னே கருபி நீங்க கூகுளில் போய் தேடி பாருங்க. சூஃபியோல முதல் பேர் தான் எல்லாத்தை விட பெரிய பேர். அதோட அவங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. அதோட அவங்கள அரபியில் மதரசாவுக்கு எதிராக பாடம் எடுக்கிறாங்க. அதோட மதரசாவுக்கு எதிராக நானே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், அதை நீங்கள் படிங்க. இப்னே ஹர்பி அந்த உஸ்தாத் தான் மதரசாவில் இத்னே அரபியை இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்னை பற்றி சொன்னீங்க இல்லையா, அதே தான். அதே உஸ்தாத் இது மக்கானில் நடந்த விஷயம். அதுதான் பெரிய மஸ்ஜித். அந்த இடத்துல அந்த உஸ்தாத் கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னது, அவர் சொன்னார், இப்னே ஹர்பியை விட வித்வான் மேதாவி வேற யாரும் கிடையாது. அப்போது அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, மாணவர்கள், அவங்க கேள்வி கேட்டாங்க. சார், நீங்கள் காலையில் வேற விஷயம் சொன்னீங்க, அதாவது இப்னே ஹர்பி குழம்பி போயிருந்தாங்களாம். ஆனால் இப்போ இங்கே அவங்கள விட பெரிய வித்வான் அல்லாவை புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏன், எதுக்காக இந்த வேறுபாடு? அதுக்கு அவர் சொன்னார், அங்கே ப்ரெஸ்கிரைப் சிலபஸ் இருக்குது. அங்கே குறிப்பிட்ட இந்த சிலபஸை என்னன்னு சொல்லுவாங்க, பாடத்திட்டங்கள், அதை கற்றுக் கொடுக்கணும். இங்கே என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். இப்னே அரபி என்ன சொன்னார்? இதுவே இப்னே அரபி சொன்னது. அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா படித்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் முதல் வாக்கியம் அப்புறம் கடைசி முதல் வாக்கியம், அந்த கட்டுரையோட முதல் வாக்கியம் அப்புறம் கடைசி வாக்கியத்தை சொல்கிறேன். அதோட அதாவது எனக்கு இந்த படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறவன். முதல்ல எழுதப்பட்டது நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. என்ன அற்புதமாக அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அக்கம் பக்கத்தில் நீங்கள் அமைதியை நிலைநாட்டுங்க. அதோட எப்பவும் நீ எந்த அடையாளத்தோட அறியப்படுறியோ, நீ தனியாக இருக்கும்போது அதை எப்பவும் பாராட்டி பேசக்கூடாது. அதான் நமக்குள்ளேயே சொல்லுவோமே, அதான் நாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு நம்ம குழந்தைய பற்றியே பேசுவோம். அது ஒரு தவறான செயல். அவர் சொல்கிறாரு, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த அடையாளம் இருந்தாலும், நீ மக்கள் கூட உட்காரும்போது அப்போ நீ தனியாக இருந்து நீ பாராட்டு, ஆனால் மற்றவங்களையும் பாராட்டு. முதல்ல இதை சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியாக அவர் சொன்னது do not consign yourself to one belief. உன்னுடைய பாரம்பரியத்தை ஒரே எல்லைக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்காத. Be in yourself. They form for all kind of belief. Because God is too vast and too tremendous to be consigned to the restricted to one belief or other belief. என்ன அற்புதமான வார்த்தை. ஆனா சார், ஜெனரல் பிலீஃப் என்னன்னா, எந்த ஒரு முஸ்லீமும் ஒருவேளை கோவிலுக்கு போனா
அங்க இருக்கிற கஸ்டமை ஃபாலோ பண்ணா, அவங்க சொல்ற மாதிரி ட்ரெஸ் போட்டா, நெத்தில விபூதி இட்டுக்கிட்டா, கடவுள் முன்னாடி குனிஞ்சு நின்னா அவன் முஸ்லீமா இருக்க மாட்டான். இருக்க மாட்டானா? இருக்க மாட்டான். இந்தோனேஷியாக்காரங்க முஸ்லீம்ஸா இல்லையா? ராஷ்டிரபதி பவனுக்கு வெளியே அங்க நீங்க பாக்குறீங்களா ஒரு பெரிய காந்தியோட ஸ்டாச்சு, அதை விட பெரிய ஸ்டாச்சு தான் கிருஷ்ணன் அர்ஜுனன் சம்பாவனை. அதோட அங்க எல்லாருமே முஸ்லீம்ஸ். இந்தோனேஷியாக்காரங்க கிட்ட கேளுங்க, இவர் யாரு? கிருஷ்ணன் அர்ஜுன் சம்வாத். இவன் ஒரு இந்து ஐக்கான் ஆச்சே, ஆனா நீ ஒரு முஸ்லீம் ஆச்சே. அஃப்கோர்ஸ் வி ஆர் முஸ்லீம்ஸ். இஸ்லாம் இஸ் அவர் ரிலீஜியன் அண்ட் திஸ் இஸ் அவர் கல்ச்சர். இஸ்லாம் எங்களுடைய முழுமையான அடையாளம், ஆனா இது எங்களுடைய கலாச்சாரம். இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, உண்மையான முஸ்லீமா இருந்தா அவன் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தலை வணங்குவான், வேற யாருக்கும் எங்கேயும் செய்ய மாட்டான். அப்படின்னா அல்லாவை தாண்டியும் யாராவது இருக்காங்களா? நான் ஒருத்தரை தான் நம்புறேன், 2 பேரை நம்புறது கிடையாது. நான் எல்லா இடத்துலையும் அவரைத்தான் பார்க்குறேன். இப்போ உங்களுடைய அல்லாவை தாண்டி தாண்டவம் ஆடக்கூடியவங்க யார் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு சிவபெருமான் தாண்டவம் ஆடுவார் இல்லையா? இங்கே தான் நீங்கள் இன்னொரு கடவுளை காட்டிடுறீங்க, சிவன்னு ஒருத்தர் இருக்காருன்னு. எனக்கு எல்லா இடத்துலையும் நான் எங்கே போனாலும், ஏன் கோவிலுக்கு மட்டும் போகணும், ஏன் சர்ச்சை பற்றி சொல்லலை? சொல்லப்போனால் நிறைய சர்ச்சுக்கும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நானே போறது அவங்க நானே உங்ககிட்ட சொல்கிறேனே, இங்கே டெல்லியில் கான் மார்க்கெட்டுக்கு பின்னாடி கிறிஸ்டியன்ஸுடைய ஜப ஆலயம் இருக்குது. அங்கே போய் கேட்டு பாருங்க, நான் எவ்வளோ தடவை அங்கே போயிட்டு வந்திருக்கேன். இப்போ கூட தான் நான் அங்கே போகிறேன். எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆமாம், ஹுதாவும் அவருடைய அருளும் சில பேருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அது எல்லாருக்கும் சொந்தமானது. அப்படின்னா இஸ்லாம்ல இதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்றீங்க? அது அவங்களுடைய எண்ணங்கள். எல்லாருக்காகவும் நான் சிந்திக்க முடியாது. இது என்னுடைய எண்ணங்கள். அவர் எல்லா இடத்துலையும் பறந்து கிடக்கிறாரு. அதை கைது பண்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணாதீங்க. சரி சரி, நான் உங்ககிட்ட காமன் மேனா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஷாருக் கானோட வீட்டில் அவரு கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு அவரு கணபதி சிலையை கொண்டு வந்து வைக்கிறாரு. 5 நாளைக்கு அப்புறம் அதை கடல்ல விடுறதுக்கும் போறாரு. அப்ப அவர் குற்றவாளியா என்ன? அவர் இஸ்லாமுக்கு விரோதியா? யாருக்கு கடவுளை எப்படி கும்பிடணுமோ அவங்க அப்படி கும்பிட்டுக்கலாம். மற்றவங்களை பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு உரிமை கிடையாது. எதெல்லாம் குர்ஆனுடைய வார்த்தையில நான் சொல்றேன், இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாரும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. ஷாருக் கான் விநாயகரை கடல்ல விட போகும்போது அல்லாவை விட்டு விலகி போயிட்டாரா என்ன? நாங்க நிறைய பார்த்திருக்கோம். சாரா அலி கான் மாகாளேஸ்வர் கோவிலுக்கு போறாங்க, அதனால அவங்கள பத்தி கண்ட மேனிக்கு எழுதினாங்க. இந்த இடத்துல எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உபனிஷதத்துல இருந்து ஒன்று சொல்றேன், யோ வே பூமா தத் சுகம் ந அல்பே சுகம் அஸ்தி. உங்க மூளையை பிராடா வச்சுக்கோங்க. பிராடா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க பாருங்க. எல்லாரையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அதோட சின்ன புத்தியோட வாழ்ந்தீங்கன்னா, கண்ணோட்டத்தை பெருசாக்காம குறுகி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, நீ நான் சொல்ல ஆரம்பிச்சா உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே கிடைக்காது. யாருக்கு இந்த சுகம் பிராப்தமாகும்? யூவை கோமாதக் சுகம். எல்லாரையும் நம்மளவங்களா பாருங்க. நீங்க கேட்கலாம். அதாவது நாம எந்த மதத்தை சார்ந்திருக்கிறோமோ அதை மட்டும் தான் நாம மதிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்களோட பதில் என்னோட மூளையை தெளிவாக்கிடுச்சு. எல்லோரும் ஒருவரே, எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுங்க, எல்லாரோடையும் சேர்ந்து வாழுங்க. மரஞ்செடி கொடிகளா இருக்கலாம், பிராணிகளா இருக்கலாம். ஆமா, எல்லா கேள்விகளுக்கும் நீங்க ஒரே பதில சொல்லிட்டீங்க.